புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 20. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றுமிராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சிந்தனை: ஒருவர் இயேசுவிடம் வந்து முழந்தாட்படியிட்டு தீய சக்தியினால் பீடிக்கப்பட்டுள்ள தன் மகனை குணமாக்கும்படி கேட்டுக்கொண்டதோடு தம் மகனை சீடர்களிடம் கொண்டு வந்த போது அவர்களால் குணப்படுத்த முடியாது போய்விட்டது என்பதையும் முறையிடுகின்றார். அப்போது இயேசு முதலிலே அந்த மனிதருக்கே பதிலளிக்கின்றார். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் என்று கூறி, பின்பு அந்த மகனை பீடித்த பேயை அவரிடம் இருந்து ஓட்டி அவனை குணமாக்குகின்றார். பின்பு பேயை ஓட்ட முடியாத சீடர்களோடு இயேசு உரையாடுகின்றார். அவர்களுடைய நம்பிக்கையின்மையே அவர்களால் பேயை ஓட்ட முடியாமல் போனதற்கான காரணமாகும் என்பதை தெளிவுறுத்துகின்றார். இவர்களின் நம்பிக்கையின்மையை இயேசு கடுமையாக கண்டித்த போதும் அவர்கள் தூய்மையான நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்துகின்றார். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் மலையை இடம்பெயரச் செய்யலாமா? ஆம், நிச்சயமாக முடியும். ஆனால் இயேசுவின் இந்த கூற்றை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, கடவுளின் விருப்பத்தில் உள்ளவற்றில் மட்டுமே, அதாவது கடவுள் என்ன நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவற்றில் மட்டுமே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது கடவுள் எங்களோடு பேசுவதற்கு நாங்கள் கூறும் பதிலாகும். கடவுள் பேசுபவற்றை நாங்கள் கேட்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். அப்போதுதான் நம்பிக்கை கொள்ளலாம். அதுவே நம்பிக்கை. கேட்காத ஒன்றை விளங்கிக் கொள்ள முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்றை நம்ப முடியாது. ஏதோ ஒன்றை நாம் உறுதியாக நம்புவதால் அது நடக்க வேண்டும் என்று நம்புவது நம்பிக்கை அல்ல. மலை இடம்பெயர வேண்டுமென்று கடவுள் விரும்பி அதனை எம்மோடு பேசுகின்ற போது நாமும் அதனை கேட்டு விளங்கிக் கொண்டு முழு நம்பிக்கையோடு செயல்படும் போது அது பெயர்ந்து செல்லும். ஆனால் இப்படி ஒரு மலையை இடம்பெயரச் செய்யும் போது கடவுளின் மாட்சி அங்கு வெளிப்படாது. எனவே நம்பிக்கை என்ற கொடை மூலம் மலையை இடம்பெயரச் செய்வது பெரும்பாலும் சாத்தியமற்றது. ஆனால் இயேசு அன்று சீடர்களையும் இன்று எங்களையும் கேட்டுக்கொள்வது தாம் சொல்வதை நாம் கேட்டு விளங்கிக் கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதே. இந்த பேய் பிடித்தவருடைய விடயத்தில்
கடவுளின் விருப்பம் என்னவென்றால் சீடர்கள் அந்த பேயை ஓட்ட வேண்டும் என்பதே. ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்ள தவறிவிட்டார்கள். அதனால் அவர்களால் பேயை ஓட்ட முடியவும் இல்லை, கடவுளின் விருப்பத்தை வெளிக்கொணரவும் முடியவில்லை. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவோடும் அன்போடும் பதிலளிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை இன்று உணர்ந்து கொள்வோம். அதுவே நம்பிக்கையாகும். எம்மிடம் இருந்து கடவுள் எந்த மலையை நகர்த்த விரும்புகின்றார்? செபம். ஆண்டவரே, நம்பிக்கை என்ற கொடையை எங்களுக்கு தாரும். அப்போது நாங்கள் நீர் பேசுவதை கேட்டு விளங்கிக் கொண்டு நம்புகின்றவர்களாக ஆவோமாக. ஆமென்.